நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை விஜய் காரில் ஏற்றிக்கிட்டு போகிறது சுத்தமாக இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு பிடிக்கலைங்க. அதுவும் போக இந்த வெண்பாக்கிட்டேருந்து கண்டிப்பாக மல்லியை பிரிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணி என்னை குட்டையை குழப்ப போகிறாங்கன்னு தெரியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா, நம்முடைய மல்லி, விஜய் 3 பேர் காரில் சும்மா ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியுமே பார்த்தீங்கன்னா காரில் பாட்டை போட்டு வைப் பண்ணுறத நிப்பாட்டலைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் சாங்கை லவ் பாட்டாக போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் என்ன கேட்குறாருன்னா, எதுக்கு வெண்பா நீ பாட்டை மாற்றின அப்படின்ற மாதிரி கேட்டதும் இல்லாத இந்த பாட்டு கேளுங்க நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுது நம்மளுடைய வெண்பா குட்டி. அதுக்கப்புறம் நம்முடைய அந்த பாட்டு சும்மா வேறு லெவலாக இருந்துச்சுதாங்க சொல்ல முடியும். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய் ஒரு லவ்வோடு பார்க்குறது, நம்ம விஜயும் நம்முடைய மல்லி லவ்வோடு பார்க்குறதும் சும்மா கண்புல்லா காட்சியாக இருந்துச்சுதாங்க சொல்ல முடியும் ரொம்ப நாள் கழிச்சு. அதே சமயம் நம்முடைய மல்லி மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றதை நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்டு தாங்க வேறு லெவலில் இதுக்கு மேலே நம்முடைய மல்லி மேலே யார் என்ன சொன்னாலுமே கோவப்படாத இருந்தாருன்னா நல்லா இருக்குங்க. அப்படி இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டு தான் நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி செஞ்சாருன்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குறி ஆகுதோ இல்லையா, நம்முடைய வெண்பாவோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக கேள்விக்குறி ஆகுங்க. ஏன்னா 2 பெருச்சாலிங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக நம்முடைய விஜய்க்கு லாபத்தை ஈட்டி தரன்ற பேரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜயோட சொத்து எல்லாமே அழித்து ஒருத்தி கனடாவுக்கும் ஒருத்தி அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. காசு இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த ரஞ்சிதா விஜய் மாமா என்னுடைய மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், கண்டிப்பாக அந்த மல்லியை டிவோர்ஸ் பண்ண வைக்காத விட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல தவிர அவளால் 10 பைசா ப்ரோஜனில் அவள் கண்டிப்பாக என்ன தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே நம்முடைய மல்லி அவ்வளோ சீக்கிரம் விஜய் விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா டிவோர்ஸ் சத்தியமாக சொல்கிறேன் கொடுக்கவே மாட்டாங்க. நம்முடைய வெண்பாவுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியும் சரி நம்முடைய விஜயும் பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலே போவாங்க. யாராவது நம்ம வெண்பா மேலே கையை வச்சாங்களான அவங்களுக்கு கையே இல்லாத பண்ணுறாங்க 2 பேரும். இப்போ நம்முடைய மல்லிக்கிட்ட வெண்பாவை பிரிக்கணும்னு நினச்சிருக்காங்களா, ஏதாவது பிளான் போட்டு நம்முடைய மல்லி கிட்டேருந்து வெண்பாவை பிரிக்கணும்னு நினச்சா அந்த விஷயம் நம்முடைய மல்லிக்கு தெரிஞ்ச வந்துச்சுன்னா கண்டிப்பாக பழைய மல்லியை நம்ம திரும்பி வந்துடுவாங்க. வந்தால் கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாலாம் பார்த்திங்கன்னா சும்மா தலையை பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மல்லி அவங்களுக்கான பதிலடியை கொடுப்பாங்க. அதே சமயம் நம்முடைய விஜயமே பார்த்திங்கன்னா எதுக்கு மல்லிகிட்ட இருந்தால் மட்டும்தான் வெண்பா சந்தோஷமாக இருப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இவங்க பிரிக்க ஆசைப்பட்டாலுமே அதை நடக்க விடாத நம்முடைய விஜய் கண்டிப்பாக நம்முடைய வெண்பாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாருங்க. நம்முடைய வெண்பாவோட சந்தோஷம் தான் எல்லான்ற மாதிரி நம்முடைய விஜய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரில் பார்த்திங்கன்னா ஒரே ரொமான்ஸ் சீனாக தாங்க போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த நம்முடைய வெண்பா குட்டியை இறக்கி விடுற வரையுமே நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறேங்க. இதுக்கப்புறம் நம்முடைய விஜய் என்ன சொல்கிறாருன்னா, மல்லி நான் இப்படியே ஆஃபீஸுக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஈவினிங் நீயே மல்லியை கூட்டிக்கோ, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இவங்க 2 பேருக்கான பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க மறக்காத லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.